வெல்கம் டு கேம்ப் டு காப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக ஒரு ஜாப் சர்ச் பண்ணலாம், எப்படி அந்த ஹைரிங் மேனேஜர் ரீச் அவுட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நான் என்னுடைய ட்ரீம் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு டெமோவோட காமிக்க போகிறேன். வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள். இந்த லிங்க்டில் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டூ திங்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது என்னன்றதை நான் ஃபஸ்ட் ஹைலைட் பண்ணிடுறேன். நம்பர் ஒன், இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா எந்த டொமைனில் நீங்கள் போக போகிறீங்க, எந்த ரோலுக்காக நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெவலப்பர் ஆக போகிறீங்களா, இல்லைனா வந்து ஒரு நான் ஐடி ஜாபில் போக போகிறீங்களா, இல்லை நோ கோடிங் ஜாப்ஸில் போக போகிறீங்களா அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு கோடிங் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாப், அதுக்கு போகணுமா, இல்லைனா நான் வந்து ஜாவாஸ் அண்ட் மற்ற டெவலப்பிங் ரோல்ஸுக்கு வந்து போகணுமா அப்படின்றத வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இந்த ஜாப் ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போதைக்கு கோடிங் தெரியலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபில் நான் சேல்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு ப்ராப்ளி நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராப்ளி இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, 3 இயர்ஸ் உங்களுக்கு சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளி அது உங்களுக்கு பேஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் சேச்சுரேட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஜாப், வேறு டொமைன் போகணும்னு எதிர்பார்ப்பீங்க. ப்ராப்ளி நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது டெவலப்பர் ஆகணுன்றது தப்பு கிடையாது. ஸ்டில் யூ கேன் பிகம் அ டெவலப்பர். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் அகைன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரோலுக்கு அகைன் ஒரு ஃப்ரெஷராக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எந்த ரோலுக்கு போக போகிறீங்க அப்படின்றத ரொம்ப டிட்டர்மைண்டாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம போயிட முடியும். இப்போ எனக்கு ரோல்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்ரீம் கம்பெனி என்ன, நான் எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனி ஜோகோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஜோகோ போக முடியுமான்னு தெரியல, எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் அந்த ரெஸ்பெக்டிவ் ரோல் கிடச்சா கூட நீங்கள் போயிருங்க. பிகாஸ் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த கம்பெனிஸ் நீங்கள் போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டில் யூ கேன் ஜாயின் யர் ட்ரீம் கம்பெனி. ஸோ இது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் ஒரு ரெகுலர் லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லாமல் ஒரு ஸ்டன்னிங்கான, பார்த்த உடனே ரொம்ப வந்து ஒரு அப்பீலிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபைல், அதில் ஒரு நல்ல சம்மரிஸ், நல்ல ஒரு கவர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஹைரிங் மேனேஜர்ஸ் ஆர் ப்ராப்ளி ரெக்ரூட்டர்ஸ் பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ கூட மேக் பண்ணுறேன். எல்லாருக்கிட்டையுமே வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரொஃபைலை நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். அண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போ இருக்கிறேன். ஸோ என்னுடைய லிங்க்டின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளுடைய ஃபீட்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, லிங்க்டின் எப்பயுமே உங்களுடைய லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் மை சஜஷன்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோனில் கூடயே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலி எல்லாரும் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஜாப்ன்ற ஒரு டேப் இருக்கும். அங்கே போவாங்க, அவங்களுக்கு தேவையான ஜாப் ரோலில் டைப் பண்ணுவாங்க, கம்பெனியில் போய் அப்ளை பண்ணுவாங்க. திஸ் நார்மல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக ஒன் ஸ்டெப் அஹெடாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ரொம்ப ஃபுல்லிஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பரில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் என்னென்ன சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இல்லையா. நீங்கள் ஜாப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்ட போகுது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் மெத்தட். நம்ம இது இல்லாமல் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அகைன் நான் என்னோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கிறேன், என்னோட சர்ச் பேஜுக்கு வந்துக்கிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் ஹையரிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ இப்போ யாரெல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு இங்கே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஜாபுக்கு பதிலாக போஸ்ட்ன்ற ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது ஹையரிங் ரிலேட்டடான போஸ்ட் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அது எல்லாம் எனக்கு சர்ச் ஆகி இங்கே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஹையரிங் ஃபார் அ பர்டிகுலர் ரோல். பார்க்லேஸில் வந்து இவர் ஹையர் பண்ணுறாரு. இப்போ
அண்ட் இங்கே ரவீனா அப்படின்ற பர்சன் வந்து அசெஞ்சர் ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரவீனான்ற சேம் பர்சன் பென்ட்லிக்கும் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி ஒரே பர்சன் 2 கம்பெனிக்கு ஹையர் பண்ண முடியும் அப்படின்னா, இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை அங்கே பாஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஜாப் போஸ்ட் வந்து இந்த மாதிரி போடுறாங்கன்னா, அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தட் நம்ம அவங்க கூட நெட்ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்கே ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த போஸ்ட் போட்டுக்கக்கூடிய பர்சன் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ கொஞ்சம் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா ஆத்தர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ ஆத்தர் கம்பெனி அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த போஸ்ட்டை போடுறவங்க தான் ஆத்தர். அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபில்டர் என்னால் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரீம் கம்பெனி ஜோகோ அப்படின்னா நான் ஜோகோ வந்து இங்கே டைப் பண்ணுவேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஷோ ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு யாரெல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 months பிஃபோர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, 11 months பிஃபோர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ எனக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் வேணும் அப்படின்னா அகைன் நான் இந்த ஃபில்டர் ஆல் ஃபில்டர்ஸ் போய்க்கிறேன். எனக்கு இங்கே லேட்டஸ்ட் அப்படின்றத கொடுத்து அகைன் ஷோ ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக யார் போட்டிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 week பிஃபோர் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து ஜோகோ இஸ் ஹையரிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரோல் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெளிவாக இருக்குது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் ஆக்சுவலி ஜோகோவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணலாம், ஸோ டெக்னிக்கலி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா ஒன்று அவங்களுடைய டீமுக்கு அவங்க ஹையர் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டீமில் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா இவங்க வந்து ஒரு லிங்க்டின்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய பர்சன், அவங்க கம்பெனியில என்னென்ன போஸ்ட்லாம் வருதோ அது வந்து இங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு சிம்பிளா வந்து ஒரு கனெக்ட் ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பர்சனுக்குமே நீங்க என்ன பண்ணலாம்னா மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணி எந்த ப்ராடக்ட்காக ஹையர் பண்றீங்க, எந்த டீமுக்காக ஹையர் பண்றீங்க, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 100 மெம்பர்ஸ் வர இடத்துல நீங்கள் டாப் 10ல வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படின்னா உங்களுடைய லிங்க்டின் நெட்வொர்க்கை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. ஸோ நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பர்டிகுலர் பர்சனோட ப்ரொஃபைலில் போயிட்டு நான் போஸ்ட்ன்னு பார்க்குறேன்னா, ஸோ இவர் ஆல்ரெடி இன்னொரு ஹையரிங் போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இவர் என்னென்ன ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குன்றதை எனக்கு தெரியப்படுத்திட்டே இருப்பார். நான் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட நெட்வொர்க் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஸோ இந்த கேஸில் இவர் வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணுறாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஹையரிங் மேனேஜரையே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த கேசஸில் அவங்க கிட்ட இருந்து ஆக்சுவல் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன, என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக மாறிடும். ஸோ இப்போ அவங்க ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம். உங்கள் இன்டர்வியூவோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு டிப் என்னன்னா, இந்த மாதிரி உங்களோட ட்ரீம் கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுடைய கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து கொடுங்க. உங்களுடைய நெட்வொர்க் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது மூலியமா உங்களோட ட்ரீம் கம்பெனியில் நீங்கள் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி